So hi guys, எல்லாருக்கும் வணக்கம். This is Terry's thought. So yes guys, எல்லாரும் வந்து சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சைக்ளோனை வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். ரைட் நவ் ஐ எம் ஜஸ்ட் ரோமிங். எப்படியெல்லாம் இருக்கு ஏரியா. சைக்ளோன் முடிஞ்ச அப்புறமா நீ என்னடா வந்து வெளியே வந்து பண்ண போற அப்படின்னு நீங்க கேட்கலாம். சைக்ளோன் டைம்ல வந்து ஃபுல்லா நிறைய இடத்துல வாட்டர் கைஸ் அண்ட் லிட்டரலி ஒரு யூத் வந்து கரண்ட் ஷாக் அடிச்சு செத்துருக்காங்க வாட்டர் ஸ்டாகிங்ல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்மளும் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஜஸ்ட் அவாய்டட் அண்ட் குட்டி பீஸ்ட்னு சொல்லிக்கலாம். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல ஆக்சுவலி. ஸோ யமஹா ரே வந்து என்கிட்ட தான் இருக்கு, அப்பாக்காக வாங்கினது. ஸோ அதில் இன்னும் நான் வந்து இன்னும் ரிவ்யூ எதுவும் பண்ணல. ஜஸ்ட் ஆஃப்டர் பீஸ்ட் ரிவ்யூக்கு அப்புறம் தான் வந்து இந்த ரிவ்யூவும் வரும். 6 months கழிச்சு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதோட ஃபுல் ரிவ்யூ அண்ட் நம்ம சைடில் என்ன ட்ராபேக்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன் guys. A few inches later. So you can see the way. So Yamaha ரேவோட ரிவ்யூ வந்து கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் வந்து Yamaha ரேவோட ரிவ்யூ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் guys. இப்போ ரைட் நவ் பார்த்தீங்கன்னா நான் பென்டிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வெப்பேரியில் இருக்கிற இதில் தான் நான் இருக்கேன். ஸோ இங்கிருந்து சில லொக்கேஷன் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு FPP மோடில் உங்களுக்கு காட்டுறேன் guys. ஸோ மெயினாக இந்த ஏரியாவை கவர் பண்ணலன்னா இது ரெக்கார்ட் பிரேக்கிங் தான். இந்த ஏரியாலாம் எப்படி சொல்கிறதுனா ஃபுல்லாகவே தண்ணினா இங்கே தான் அதிகமாக இருக்கும் கைஸ். இந்த ஏரியாவில் தான் அதிகமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்டாளம் மார்க்கெட் சைடு அந்த லொக்கேஷனெல்லாம் வந்து பயங்கர தனியாக இருக்கும். பட்டாளம் முட்டேரி அண்ட் ஐனாவரம் இந்த சைடெல்லாம் வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் கைஸ். இங்கெல்லாம் வந்து இப்போ எடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஒர்க் இருக்கும் அங்கே க்ளீன் பண்ணுறவங்க எல்லாமே. ஸோ இந்த லொக்கேஷனெல்லாம் வந்து நேற்றுலாம் செம்ம தண்ணி கைஸ். அப்படியே முட்டி அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் தண்ணி. ஸோ இப்போ தான் வந்து தண்ணி எடுத்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் நிறைய அழுக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். அதெல்லாம் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் கைஸ். க்ளீன் பண்ணுறவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் தண்ணி எடுத்து தான் விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பட்டாளம் ரேஞ்சில் வரும் கைஸ். பட்டாளம் சைடு தான் நான் போயிட்டுருக்கேன். மரம்லாம் நல்லா சாஞ்சிருக்கு கீழே. அடித்த புயல் அந்த மாதிரி நினைக்கிறேன். இந்த இடம்லாம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் கைஸ். இந்த ஏரியா வந்து மோஸ்ட்டாக வந்து தண்ணி ஃபில் ஆகிற இடம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் இப்போது சுற்றிட்டு இருக்கிறது வந்து KLP சரௌண்டிங். ஸோ KLP அப்பார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் சரௌண்டிங்கில் நான் சுற்றிட்டு இருக்கேன். இங்கிருந்து நம்ம இன்னும் சில லொக்கேஷன் தான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்ப்போம். என்ன தான் இருக்குது, எப்படி இருக்குது. இப்போதைக்கு வந்து எல்லா தண்ணியும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. மோசம் எல்லா தண்ணியும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓ, இங்கே இன்னும் தண்ணி இருக்குது. ஓ மை காட், பாருங்களேன் தண்ணி. இங்கே மட்டும் இன்னும் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக தண்ணி அதிகமாக இருக்குது கைஸ். பாருங்களேன் தண்ணி. அந்த சைடில் இன்னும் தண்ணி இருக்குது. இன்னும் சில இடத்துல வந்து சின்னதாக தண்ணி தேங்கி இருக்குது கைஸ். அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ராவல் பண்ணுங்க. அது உங்களுக்கு சேஃபான்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இன்னும் ஸோ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபுல்லாக மழை வர மாதிரி இருட்டிட்டு இருக்கு. இந்த க்ளவுட்ஸை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். க்ளவுட்ஸ் ஃபுல்லாகவே இருட்டிட்டு தான் இருக்குது. காட், மழை வந்து நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறது, டில் மண்டே. அது லைட் ஷவர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். கைஸ் முன்னாடி பாருங்களேன் நம்மளோட நேம். ஸோ இட்ஸ் மை நேம் கைஸ், அஜித் குமார். பயங்கரமாக இருக்குல்ல நேம் வந்து அஜித் குமார். கீழே வந்து தளபதியோட போஸ்டர்ஸ் கைஸ். நல்லா இருக்குல்ல. அஜித் குமார். ஸோ ஸோ இங்கெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது கைஸ். மோஸ்ட்டாக எல்லா இடமும் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
இடத்துலலாம் தண்ணி எடுத்துட்டாங்க மோஸ்ட்டாக. சரி, இங்கெல்லாம் தண்ணி ஃபுல்லாகவே தண்ணி இங்கெல்லாம். ஸோ வீட்டில் இருக்கிற தாய்மார்கள்லாம் வெளியே வராதிங்க guys. முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னா அங்கங்கே கரண்ட் ஷாக்கெல்லாம் வரும். அங்கெல்லாம் வந்து தண்ணி நிறைய ஸ்டாக்மெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் ஏதாச்சும் உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஃபேமிலிக்கு. ஸோ அதனால் வெளியே வராதிங்க. ஸோ ரைட் நவ் இதை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பால்ஸ் சரௌண்டிங்கில் தான் இருக்கேன். சென்ட் பால் ஸ்கூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கேன் guys. ஸோ இந்த டைமில் கூட சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா டியூட்டியாக என்னன்னு தெரியல, சண்டே டைமாக ஒர்க்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் guys. நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஸோ சூளை ரூட்டில் நான் சுற்றிட்டு இருக்கேன். சூளையில் தான் நிறைய தண்ணி இருக்கும். அந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சந்து இருக்குது. அந்த சந்து ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது guys. இன்னும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அவங்கெல்லாம் சேஃபாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ பாருங்களேன், இந்த ரோடெல்லாம் வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. சி மோஸ்ட்டாக முடிஞ்சிச்சு guys. இந்த ரூட்லலாம் கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. அண்ட் guys, குட்டி பீஸ்ட் வாங்கின ஷோரூம் இப்போ பக்கத்தில் தான் இருக்குது. இந்த லெஃப்டில் இருக்கிற ஷோரூம் தான் வந்து யமகா ஷோரூமில் இருந்தால் வாங்கினேன் நான். ஆல்மோஸ்ட் ரொம்ப ரீசெண்ட்லி தான் வாங்கினேன். ரிவ்யூ வந்ததுனால இப்போதைக்கு போட முடியாது. இன்னும் சர்வீஸ் எல்லாம் முடியணும். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ரோடே பாருங்களேன், காலியாக இருக்குது. செம்ம காலியாக இருக்குது guys. ரோடு சூப்பராக இருக்குது. ஃபீலு சில்லுன்னு காற்று வருது. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. எல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மழை வரல அப்படின்றதுக்காக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பட் க்ளவுட்ஸ் இருக்குது guys. க்ளவுட்ஸ் ரன்னிங்லேயே இருக்குது. இது எப்போ வந்து இது பண்ணணும்னு தெரியல. பட் க்ளவுட்ஸ் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. திடீர்னு வரலாம், திடீர்னு வராமல் போகலாம். ஸோ ரைட் எடுத்தால் சென்ட்ரல், நாட் கோயிங் தேர் guys. ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தான். நம்ம இங்கேயே பார்க்கலாம். யாராவது ரெட்டில்ஸ் போனோன்னா 242 முன்னாடி போயிட்டுருக்கேன். நீங்கள் போகலாம். ஓகே, ஸோ ரைட் சைடில் வந்து எலிஃபண்ட் கேட் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது guys. இங்கே பாருங்களேன். ஆனால் முன்னை விட கம்பேர் பண்ணால் இது ரொம்ப கம்மி தான் சொல்லுவேன். ரொம்ப அதிகமாகலாம் சொல்ல முடியாது guys. ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அண்ட் இந்த ரீஜனில், அதாவது இந்த முன்னாடி போகிற ஆள் வந்து சும்மா ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காரு. அப்படி இப்படின்னு அடிச்சுட்டே இருக்காரு பாருங்க. தலை வலிக்கிற மாதிரி. ஓ, இங்கெல்லாம் நல்லா தண்ணி நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்பெல்லாம் தர்மோகோல்லாம் உடஞ்சிருக்கு. இங்கெல்லாம் நான் மோஸ்ட்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் guys தண்ணி. இங்கே வந்து அதிகமாக இருக்காது தண்ணி, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். எதுக்கு நான் இந்த லொக்கேஷன் வந்து கவர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷனில் வந்து நிறைய தண்ணி நிற்கும் guys. நிறைய தண்ணி, கொஞ்சம் இல்லை, நிறைய நிற்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஏரியாவை நான் கவர் பண்ணுறேன். இந்த சரௌண்டிங்கில் வந்து நிறைய தண்ணி இருக்கும் guys. ஸோ இந்த லொக்கேஷன் நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறேன்னா, இந்த லொக்கேஷனை வந்து எனக்கு தெரிஞ்ச ஆப்வியஸ்லி எல்லா நியூஸ்லேயும் வந்து வந்துட்டுருக்கோம். இந்த பட்டாளம் ரேஞ்சுனாலே வந்து அவ்வளோ தண்ணி இருக்கும் guys. அந்த தண்ணி வந்து மோஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது தண்ணி எதுவும் இல்லை. அதனால தான் வந்து வண்டி ஓட்ட முடியுது. அதனால் ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ த லொக்கேஷன் guys. ஸோ ஜஸ்ட் ஒரு வியூ பாருங்கள். அண்ட் தண்ணி அதிகமாக வருதுன்னு ரிப்போர்ட் ஆகிற இடமும் இதுதான் guys. இது ரொம்ப டவுனான ஒரு இடம்ன்றதால எல்லாமே வந்து இங்கே தான் ஸ்டாக்னேட் ஆகும். ஸோ we have reached the பட்டாளம் மார்க்கெட் guys.
ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வந்து மழை வரல. ஸோ எதிரில் அந்த பில்டிங் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹையஸ்ட் பில்டிங். கூடிய சீக்கிரம் வந்து அந்த பில்டிங் மேலே டாப் வியூ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு கவர் தட். அது வந்து கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் பண்ணிவிடுவேன். அலோவன்ஸ் வாங்கணும் இப்போ மேலே போகிறதுக்கு, அதனால தான் வந்து டிலே ஆகுது. ஸோ இதுதான் மெயினான லொக்கேஷன் கைஸ். இதெல்லாமே வந்து சைக்ளோன்ன்றது இல்லை, ஜென்ரலாக மழை வந்தாலே பாதிக்கப்படுற இடம்னு சொல்லிக்கலாம். இதோட நான் vlog முடிச்சுக்கிறேன் கைஸ். see you next vlog. இன்னும் தண்ணி இங்கே அதிகமாக போகல. This is very short signing off from you. Bye guys.